ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம நீட் 2026 எல்லாம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ரிசல்ட் எழுதுறதுக்கு ஒரு சில எலிஜிபிள் கிரைட்டீரியா நம்ம என்ன பண்ணோம் மீட் பண்ணாதான் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அது என்ன சார் எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு சொன்னா, நம்ம ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா 50% நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் நீட் எக்ஸாம்ல. அப்பதான் நம்ம என்ன ஆயிடுவோம், நீட்ல பாஸ் ஆகும். பாஸ் ஆனாதான் நம்மளால கவுன்சிலிங் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். 50% வேற, பெர்சன்டேஜ் வேற. அதுக்கு வேணா தனி வீடியோ போடுவோம். பெர்சன்டேஜ் அப்படின்னா எப்பயுமே 100க்கு நம்ம பார்ப்போம். பெர்சன்டைல் அப்படின்னு சொன்னா எல்லாத்தோட மார்க்கும் வந்துட்டு ஒரு ஆட் பண்ணி ஒரு விஷயத்துல போடுவாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கூட பார்ப்போம். ஸோ 50% வந்து செக்யூர் ஆனாதான் நம்ம பாஸ் ஆக முடியும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, அதர் பேக்வர்ட் கேண்டிடேட்டுக்கெல்லாம் 40% இருந்தாவே போதும். ஓகேங்களா? இதே நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிடபிள்யூபிடி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 45% இருந்தா போதும். பட் அதுல வந்து எஸ்சி எஸ்டி அதர் பேக்வர்ட் கேசஸுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே 40% இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பாஸ் பண்ணிடுவோம். நீட் எக்ஸாம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிடலாம். பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் நமக்கு கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிருமா? இல்லைங்க. நம்ம பாஸ் பண்ண கேண்டிடேட் ப்ரீவியஸ் இயர்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணி பார்த்தா அரௌண்ட் 50% 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் அப்பீர் ஆயிருக்காங்களோ அவங்கலாம் பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஏர் இந்தியா ரேங்க், ஆல் இந்தியா ரேங்க். ஸோ அந்த ரேங்க்ல தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் வச்சு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். அது என்னென்னலாம் கவுன்சிலிங் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஆல் இந்தியா லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேற வேற கோர்ஸுக்கு வேற வேற பாடிஸ் வந்து என்ன பண்றாங்க, கவுன்சிலிங் பாடிஸ் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, எம்சிசின்னு சொல்லுவோம். அது என்ன சொன்ன ஒரு சில கோர்ஸுக்கு இருக்கு. நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்னா அதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுலயே ஆயுஷ் கோர்ஸ் இருக்கு, ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி. இதுக்கும் நீட் எக்ஸாம் தான். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணா இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இது தனி ஒரு பாடி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெட்னரி இருக்கு. வெட்னரிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதே நீட் எக்ஸாம்ல இது தனி போர்ட்டல்ல போய் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா பாத்துருவோம். எஸ்ங்க, நம்ம எம்சிசி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்னென்ன கோர்ஸ் நமக்கு எம்பிபிஎஸ் போக போறோம், டாக்டர் ஆகணும். நெக்ஸ்ட் பிடிஎஸ் டென்டலுக்கு போக போறோம். பிஎஸ்சி நர்சிங், மிலிட்ரி நர்சிங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு எம்சிசி மூலமா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுக்கெல்லாம் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன போர்ட்டல் அவங்களே தந்திருக்காங்க, mcc.nic.in. இந்த போர்ட்டல்ல போய் என்ன பண்ணணும், நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். இதே நம்ம ஆயுஷ் கோர்ஸ்னு சொல்லுவோம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, நம்ம சித்தா, ஹோமியோபதி, இந்த ஆயுஷ் கோர்சஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அதுக்குன்னு தனி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. பட் இதுல இந்த சித்தாக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் நம்ம சித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது ஒரு முக்கியமான எலிஜிபிள் கிரைட்டீரியா. அதே மாதிரி யுனானிக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்தர் இந்தியா உங்களுக்கு உருது, அரபிக் இல்ல அப்படின்னு சொன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும். அது இருந்தாதான் அதுக்கப்புறம் நீட் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது எலிஜிபிள் கிரைட்டீரியால மெயின் ஒட்டிங் அது பாத்துக்கணும். அதுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா இந்த போர்ட்டல் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இல்ல சார் நான் வெட்னரிக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு போர்ட்டல் இருக்கு, யூஸ் பண்ணிக்குவோம். சார் நம்ம 3மே அப்ளை பண்ணுமா, நீட் பாஸ் ஆயாச்சு 3 கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணணும்னா இல்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம எம்பிபிஎஸ்க்கு போக போறோமா இல்ல நம்ம வந்து ஆயுஷ்க்கு போக போறோமா, நம்ம கோர்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு எது வேணுமோ அதுல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். 3மே அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம எம்சிசிக்கு வருவாங்க. எம்சிசில வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்லாம் யூஸ் பண்றாங்க. 15% ஆல் இந்தியா சீட்ஸ் எல்லா ஸ்டேட்ல இருக்க எல்லா காலேஜஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 15% வந்து ஆல் இந்தியா சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்குவாங்க. அதில் நம்ம எடுக்கலாம், ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எய்ம்ஸ்லாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ்க்கு போலாங்களா? போலாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன் நடத்துற அந்த இதுல என்ன பண்ண முடியாது, கவுன்சிலிங்ல போக முடியாது. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடுல இருக்க எய்ம்ஸுக்கு போனோம்னாலும் அதுக்கு நாம ஆல் இந்தியா நம்ம எம்சிசி கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நாம எய்ம்ஸ் சீட்ஸ் எடுக்க முடியும். எய்ம்ஸ் மட்டும் இல்ல, எய்ம்ஸ்ல 20 கேம்பஸ், ஜிப்மர், பேலன்ஸ் உள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், நம்ம இஎஸ்ஐசின்னு சொல்லுவோம். இது எல்லாமே 100% ஃபுல் சீட்ஸ் எல்லாமே எதுதான் அவங்க கவர் பண்ண போறாங்க, எம்சிசி அவங்க தான் நடத்த போறாங்க. பட் ஸ்டேட்ல எல்லா மெடிக்கல் காலேஜிலும் பேலன்ஸ் உள்ள 85% நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது. பட் இதுல 100% சீட் வந்து என்னதான் ஆக போகுது, எம்சிசி தான் நடத்த போறாங்க. இது என்ன ஆக போகுது, நம்ம நீட் எக்ஸாம் நீட் வந்தனால கொஞ்சம் இப்ப கவுன்சிலிங் தள்ளி போயிருக்கு. எப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் எப்ப அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் கொடுப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
இதை 4 ரவுண்ட் இருக்கும், பிளஸ் வந்து ஒரு ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் இருக்கும். 4 வேகன்சிலையும் சீட்ஸ் எதுவும் பேலன்ஸ் இருந்துச்சு, நான் புதுசா அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் நடக்கும். இது வந்து இந்த பாடி வந்து கண்ட்ரோல், எம்சிசியை கண்ட்ரோல் பண்றது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங்க்கு, அது ஒரு தனி வீடியோ எலாபரேட்டா நம்ம போடணும். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீட்டுக்கு அப்ளை பண்ணும் போது, ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்ன டீடைல்லாம் கொடுத்தோமோ சேம் டீடைல் இதுல பண்ணா போதுங்க. ஏன்னா இது ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நீட் ரோல் நம்பரை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனியா பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் தனியா பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ங்கிறது நான் ரீஃபண்ட், திருப்பி தர மாட்டாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு சீட்ஸ் கிடைக்கல, இல்ல ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு பே பண்றோமோ அதை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் லாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நம்ம அந்தந்த எந்த காலேஜுக்கு சீட் அலாட் ஆச்சோ டைரக்டா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட அப்பியர் ஆகும். பட் நம்ம சீட் வந்து லாக் பண்ணல, சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், லாக் பண்ணல அப்படின்னாலும் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே என்ன ஆயிரும், லாக் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனுவலா நம்ம பண்ணணும்னு கம்பல்சரி அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு சார், ஜென்ரல் இடபிள்யூசிக்கு 1000 வாங்குறாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் 10,000. இது ரீஃபண்டபிள் எப்ப, கண்டிஷன்ஸ் அப்ளை, சீட் கிடைக்கல, ஃப்ரீ எக்ஸிட் ஆனா தான், அப்பதான் என்ன ஆகும், இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கன்செக்ஷன் இருக்கு, 500 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட்லயும் அதே மாதிரி தான். இதெல்லாம் எங்க சார், ஆல் இந்தியா கோட்டா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல மட்டும்தான், அங்க மட்டும் தான் இந்த ஃபீஸ். நான் டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்றேன் சார் அதே எம்சிசில அப்படின்னா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், போர்ட்டல் ஒண்ணுதான், ஆனா அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஒண்ணுதான், ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வேற, மற்ற எல்லாம் சேம். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்டும் 2 lakh நம்ம பே பண்ணுங்க செக்யூரிட்டி டெபாசிட், இது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு. நெக்ஸ்ட் இது பாக்குற ஆயுஷ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா அகாடமி சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட் 2027க்கு ஃபுல் இயர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரிப்பீட்டர்ஸ் கோச்சிங் வந்து நடந்துட்டு இருக்குங்க. போத் வந்து ஹாஸ்டலர்ஸ், டே ஸ்காலர்ஸ், கேர்ள்ஸுக்கு தனி செப்பரேட் ஹாஸ்டல், பாய்ஸுக்குன்னு சொல்லி தனி செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமா நம்ம அட்மிஷன் சம்பந்தமா நமக்கு டீடைல் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல இருக்க 9025208403 நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது சம்பந்தம் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆயுஷ் அட்மிஷன் என்னங்க இருக்கும், சேம் அதே மாதிரி தாங்க, எம்சிசி மாதிரி தான். பட் இதுல என் கோர்சஸ் வந்து வேற என்ன, நம்ம ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இந்த கோர்சஸ் வந்து ஹோமியோபதி எடுப்போம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஆயுர்வேதால பிஃபார்ம் ஒரு கோர்ஸும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து போடணுங்க. சேம் 15% சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டால இருந்து கவர்மெண்ட்ல ஸ்டேட்ல இருந்து எடுத்துக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டில 100% எடுத்துக்கோங்க. ஆயுஷ் காலேஜஸ் பாருங்க அக்ராஸ் இந்தியால 914+ காலேஜஸ் இருக்குங்க. பாருங்க இவ்வளவு காலேஜஸ் இருக்கு இந்தியால, சீட்ஸ் இல்ல, இது காலேஜஸ், இதுக்கு மேல வந்து சீட்ஸ் இருக்கு. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் ஆகும் கவுன்சிலிங், ஆகஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஒன்னும் வரல. இங்க 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும், பிளஸ் ஸ்டே ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வந்து ஒன்லயே முடியலாம், வேணும் அப்படின்னா 2வது ரவுண்ட் கூட வைப்பாங்க. இந்த 85% சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரப்போகுது. எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குமோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரப்போகுது, அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன சார் டிஃபரன்ஸ், எம்சிசிக்கும் இந்த ஆயுஷுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி சேம் தான். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அன்ரிசர்வ்டு சீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஓபிசி கேட்டகரி, ஓபிசி நான் கிரிமி லேயர் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், கோட்டாட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் இருக்கும், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எல்லாமே. பட் இங்க அந்த ரிசர்வேஷன் இல்ல, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபுல்லா அன்ரிசர்வேஷன், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீட்டை வந்து லாக் பண்ணலாம். இது பாத்துக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனிங்க, அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேற, இங்க அமௌண்ட் வேற. ஆனா இல்ல செக்யூரிட்டி டெபாசிட் இல்ல, அங்க எம்சிசில செக்யூரிட்டி டெபாசிட் இருந்துச்சு, இங்க இல்ல. இது இந்த ஃபீஸை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, நான் ரீஃபண்டபிள் தான். இதுல ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல யாராவது புதுசா அப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம இதுல அப்ளை பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே சேம் தாங்க. சீட்டை நம்ம எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம கட்டின ஃபீஸ் எல்லாம் போயிடும், அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். பட் ஃபாரின் நேஷனல்ஸா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நீட் 26 வந்து கிளியர் பண்ணலைனாலும் இந்த ஆயுஷ்ல என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க. எங்க எல்லா காலேஜ்லயும் இல்ல, டீம் யூனிவர்சிட்டியில மட்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெட்டினரி இருக்குங்க. வெட்டினரிக்கு தனி வெப்சைட் இருக்கு, லிங்க் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதை கவர்மெண்ட்ல தனியா ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு 50% கோட்டா சேம் ஆல் இந்தியா கோட்டால வந்து எல்லா இதுக்கும் அவங்க 50% கோட்டா வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா 5300 அரௌண்ட் சீட்ஸ் இருக்கு. இயர்லி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த 5300 சீட்ஸ்ல
அக்ராஸ் இந்தியால 53 காலேஜஸ் இருக்குங்க வெட்டினரிக்கு மட்டும். அதுல 761 ஆல் இந்தியா கோட்டால நமக்கு அரௌண்ட் ஒரு 750 பிளஸ் சீட்ஸ் மட்டும் தான் என்ன வருது இந்த வெட்டினரி கவுன்சிலிங்ல வந்து வரும். பேலன்ஸ் உள்ள சீட்ஸ்ல எங்க போகும்? நம்ம அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சீட்ஸுக்கு வந்து போயிடும் காலேஜஸ்ல. இதுல எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும்? 2 ரவுண்ட் இருக்கும், பிளஸ் ஒரு ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, இது எலிஜிபிலிட்டி கிட்டே தெரியும். நம்ம 12th முடிச்சிருந்தாவே எல்லாத்துக்கும் 18 இயர்ஸ்க்கு மேலதான் இருக்கும். இந்தியன் சிட்டிசனா நம்ம இருக்கணும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதே மாதிரி இங்க காஸ்ட் அண்ட் டெபாசிட் ஃபீஸ் இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான். ஜெனரலுக்கு ஒரு ஃபீஸும், ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வேற, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற, இது மாதிரி வேற 3 கேட்டகரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சிருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள் தான். அதுக்குன்னு சொல்லி தனி போர்ட்டல் இருக்கு. நாம என்ன பண்ணிக்கணும், அதுல போய் அப்ளை பண்ணிக்கணும். லைக்வைஸ் 85% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. ஓவராலா சொல்லுங்க சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைட்லயே பார்க்கணும் அப்படின்னா எம்சிசி வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நர்சிங்னா எல்லா நர்சிங்க்கு இல்ல, நம்ம மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஆயுஷ் கோர்ஸ் அப்படின்னா நம்ம ஆயுஷ்ல வர அந்த பேச்சுலர் டிகிரிக்கு, வெட்டினரி வந்து நம்ம பேச்சுலர் வெட்டினரி கோர்ஸுக்கு எல்லாத்துலயுமே 15% வந்து ஆல் இந்தியா கோட்டால சீட்ஸ் அவங்க பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டியில எம்சிசியும் அந்த ஆயுஷும் வந்து 100% சீட்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ண போறாங்க. ரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்சிசில 4+ ஸ்டே வேகன்சி ரவுண்டு, ஆயுஷ்ல வந்து 3+ ஸ்டே வேகன்சி ரவுண்டு 1 hour இருக்கும், சம்டைம்ஸ் 2 hour நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2+1 தான் நடக்கும். வெட்டினரியில வந்து 2 rounds பிளஸ் ஸ்டே வேகன்சி ரவுண்டு 1 round தான் நடக்கும். எப்ப சார் ஸ்டார்ட் ஆகும்? ஒன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டென்டேட்டிவா ஒரு டேட் கொடுத்துருக்கோம். அதே எல்லாத்துக்கும் ஒரு டென்டேட்டிவ் டேட் தான். பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருக்கும் தனித்தனி போர்ட்டல் இருக்கு, என்னென்ன மினிஸ்ட்ரிலாம் இங்க இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பத்தி ஒன்றும் மேல அப்டேட் வேணும், நம்ம நீட்டை பத்தி அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து டெய்லியும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், லைக் பண்ணணும், உங்க நீட் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.